பெரிய இஸ்ரேலுடைய நடவடிக்கையில் இன்னைக்கு இஸ்ரேல் தோத்துருக்குன்னு எதை வச்சு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஹமாஸுடைய தலைவர் யஹ்யா சின்வர் என்னென்ன திட்டங்களை வகுத்து கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் அல் கஸ்ஸாம் பிரிகேட் செயல்பட்டனால இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உலக அளவில் மிகப்பெரிய பாரிய இழப்பு. இந்த இஸ்ரேல் மற்றும் இந்த அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பை இனி சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாத அளவுக்கான இழப்பை இன்னைக்கு அல் கஸ்ஸாம் பிரிகேட் கொடுத்துருக்கு. உலக அளவில் இந்த போர் குறித்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, என்னென்ன விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு அல் கஸ்ஸாம் பிரிகேட் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த போரை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளுடைய உண்மை முகம் என்ன, அது தலைவருடைய உண்மை முகம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு விளங்க வச்சிருக்கு. மறுபக்கம் அரபு நாடுகள், மேற்குலகங்கள், இந்த நாடுகளுடைய ஊடகங்கள் எப்படி செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்திருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தாங்கள் தான் கெத்து, தாங்கள் தான் மிகப்பெரிய டான், தொழில்நுட்பத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் மத்தியில் இவர்கள் கோழைகள், இவர்கள் பயந்தாங்கோழிகள், இவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, இவர்கள் எதையுமே தயங்கி செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய உதவி இல்லாமல் இவங்களால இயங்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக அல் கஸ்ஸாம் பிரிகேட் இந்த போரின் வழியாக உடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் செல்வாக்கு இல்லாத ஒரு நாடாக இருக்குது. அமெரிக்காவுடைய பவர்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த அமெரிக்காவுடைய பவர் எல்லாமே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் அடித்து விரட்டி ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த போரின் வழியாக இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ இத்தகைய பெரிய தாக்கத்தை தான் இந்த போரின் வழியாக அல் கஸ்ஸாம் பிரிகேட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பிரான்ஸில் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன். குறிப்பாக அக்டோபர் 7க்கு அப்புறம் 17,000 நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் கிடைக்குது. 2050 கிட்டத்தட்ட உலகில் பெரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய புள்ளிவிவரங்களாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் தான் இதே பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானி, அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானி சொல்கிறாரு, பிரான்ஸை இன்னும் 15-20 வருடங்களில் இஸ்லாமிய ஷரியத் ஆட்சியாக வரும், ஜனநாயகம் என்பது வீழ்த்தப்பட்டு இஸ்லாமிய ஷரியத் ஆட்சியின் அடிப்படையில் சில விஷயங்கள் இங்கே மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவு வருங்காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காரணம், இஸ்லாமிய ஷரியத் ஆட்சி என்பது எல்லா நாடுகளுக்கும் ஏற்புடையது. இது மனித குலத்துக்கு இயல்பானது. மனித உணர்வுகளையும் குடியியல் மற்றும் குற்றவியல் சட்டங்களுக்கு ஏற்புடையதாகவும் தான் இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கக்கூடிய ஷரியத் ஆட்சி இருக்கு. காரணம், இது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம் கிடையாது, இறைவனால் இயற்றப்பட்ட உண்மையான சட்டம். ஸோ இந்த சட்டத்தை எந்த நாடு யார் பின்பற்றினாலும் அந்த நாட்டில் செழிப்பாக இருக்கும், வறுமை இருக்காது, குற்ற சம்பவங்கள் நடக்காது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காது, அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகும், ஒரு நல்ல சமூகம், ஒரு நல்ல நிலைப்பாட்டை நோக்கி செல்லும். அதுதான் ஷரியத் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம். ஸோ இந்த சட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரான்ஸில் 15-20 வருடங்களில் அமல்படுத்தப்படும் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியை இந்த தத்துவஞானி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இறுதியாக பாஜக கூட கூட்டு சேர்ந்த ஒரு கூட்டாளி இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாதகமான செயலை குறித்த செய்தி இன்னைக்கு ஸ்கை நியூஸ் என்று சொல்லக்கூடிய செய்தித்தெல்லாம் வெளியிட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜக நடத்தின பெரும் கூட்டங்களில் தனது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை கர்நாடகாவில் அதிகமாக ஈடுபடுத்தின ஒரு நபர் பேர் தான் பிரஜவ் ரெவண்ணா என்று சொல்லக்கூடிய நபர். இந்த பிரஜவ் ரெவண்ணா என்ன பண்ணியிருக்கான்னா, பாஜக கூட கூட்டணியிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கான். இவன் கிட்டத்தட்ட 400 பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு இவன் மேலே வந்திருக்கு. இது சம்பந்தமான வீடியோக்கள் பென்ட்ரைவில் இருந்திருக்கு. அதே மாதிரி இவன் பல்வேறு மிரட்டல்களில் ஈடுபட்டு அந்த காணொலியை வச்சு பணம் சம்பாதிச்சிருக்காங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பென்ட்ரைவுகள், யூஎஸ்பி பென்ட்ரைவுகள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பிரஜ்வல் ரெவண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியன் இன்னைக்கு தப்பிச்சு போய் ஜெர்மனியில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வருது. ஸோ இதற்கு முழுக்க பாஜக உடந்தையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய குற்றச்சாட்டாக காணப்படுது. அப்போ ஏகதேசம் பாஜக என்றாலே பாலியல் ஜல்சா கட்சி என்பதை தாண்டி தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது, குற்றவாளிகளுக்கு, கஞ்சா திருடுறவனுக்கு, பாலியல் பெண்களை பலாத்காரம் செய்தவனுக்கு அடைக்கலம் கொடுப்பது, ரவுடிகளை எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றவியல் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் உடந்தையாக இருக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு பாஜக உறுப்பினராகவும் சில தலைவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவனும் அப்படிதான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செய்தியின் வழியாக பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.